பலே அருமையான ஆட்டமா. இவ்வளவு நேரம் ரசிகர்கள் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆடுனதை பார்த்தாங்க. ஆமா, இனிமேல் நம்ம உங்ககிட்ட என்ன திறமை இருக்கு, என்கிட்ட என்ன திறமை இருக்குங்கிறது கொஞ்ச நேரம் கொஞ்சம் தனித்தனியா போட்டு பார்க்கலாமா ரசிக பெருமக்களே? போடலாமா வேண்டாமா? உங்கள் விருப்பம் தான் எங்கள் விருப்பம். போட்டுடலாமா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அடி காக்கா நிறத்தழகு, அடி காக்கா நிறத்தழகு, கருவாட்டு நாத்தழகு. கருவாட்டு நாத்தலையா? டேய் என்னையா கருவாட்டு நாத்தலைன்னு அப்படி? இப்படி வரீங்களாமா? அப்ப கருவாடு எங்கயாவது மணக்குமா? மணக்காதியா? அத போய் பொம்பளை பிள்ளை இந்த பிள்ளை சொன்னா. அந்த பிள்ளை சொல்லையா? பாட்டு கவிஞை அப்படி எழுதிருக்காங்க. சரி சரி. கருவாட்டு நாத்தழகு. எரச இங்க அடிக்கிறேன். சாரல் மலை அப்படித்தான் இருக்கு. கொக்கு நடை அழகு, கொக்கு நடை அழகு. மனப்பாடம் நல்லா சட்டம். இது குறும்பையாடு கிளி அழகு. அடி வந்த அழுவாடி பதுரை சுண்ணாம்புதான், அடி போனாடு போது புலி போட்ட போயலாதாடி. அடி வந்த அழுவாடி பதுரை சுண்ணாம்புதாண்டி, போனாடு போடி புலி போட்ட போயலாதாடி. சண்முகம் காலை தூக்கி பார்த்திருக்கேனப்பா. நீ போயிட்டு மணிமேகலை வர சொல்லு. டேய் நான் தானா மணிமேல? நீ இல்ல. ஏய் அந்த இட்லி அப்படியே இருக்கு பாரு. சைஸ் குறையா இருக்கு. ஏய் இதானா? ஆமை பாரு கரெக்ட்டா இருக்கு. பச்சரிசி மாவிடிச்சு, பச்சரிசி மாவிடிச்சு, மாவிடிச்சு மாவிடிச்சு சக்கரையில் பாகு வச்சு, பாகு வச்சு பாகு வச்சு, சக்கிடிச்சு மிளகிடிச்சு, மிளகிடிச்சு மிளகிடிச்சு, பக்குவமா கலந்து வச்சு, கலந்து வச்சு கலந்து வச்சு, அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம், எடுத்து வந்தோம். அம்மனவ எங்களை காக்க வேணும் காக்கவே சாமி. மதுரை கொள்ளது ஏராசாமி உன்னுடைய நேசா, ஆளோட பாரதி நீரோட சீரு, நீரோட சீரு. மறாம என்னோட பேசு, மறையாத என்னுடைய தென்பாண்டி ராமேஸ்வரம் எங்க தெய்வத்துடன் அத்துக்கலா. தென்பாண்டி நம்ம தென்பாண்டி ராமேஸ்வரம், தெய்வத்துடன் அத்துக்கலாம். ஐயா தென்பாண்டி, ஐயா தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வத்துடன் அத்துக்கலா. இந்த மண்ணில் இந்த மண்ணில் அவர் மகிமையுடன் செஞ்சாரப்பா. தென்பாண்டி நம்ம தென்பாண்டி ராமேஸ்வரம்,
கட்டிக்கோ 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 என்ன கட்டிக்கோ மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ அம்மம்மா பெண்ணாயிர அப்பப்பா பொல்லாதவ அம்மம்மா பெண்ணாயிர அப்பப்பா பொல்லாதவ ஆளனானவர் துணி எடுத்து மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ ரெடி அட மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ ஓடியா நாலு ஊருக்கு நீ மகுடம் நீ வட்டு வச்சே தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நீ தொட்டு தொட்டு எடுத்து வரும் சூடன தங்கரதோ அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி ஓ பேரையெல்லாம் கட்டி கட்டி தங்கக்கூடம் ஊருக்கு நீ மகுடம் போவோமா ஆ ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவை ஆசை நூறு வகை வாழ்வு நூறு சுவைதான் போது போதுமென போதை சென்றருவா ஆசை நூறு வகை சந்தையில மீன் வாங்கி புள்ள சலசலன்னு குழம்பு வச்சு சந்தையே மீன் வாங்கி புள்ள சலசலன்னு கொழும்பு
குரங்கா பிள்ளைக்கு வாழைப்பழம் பிடிக்காது. அஜய் ஓடி போயிடுச்சு. முழுங்குட ஏய் ருசிச்சு சாப்பிட்றாரு இவர். மாப்பிள்ளை எந்த ஒரு பழம் இருக்கு தரவனா போதுமா? அடிக்கடி அங்கேயே சொருகுது குரங்கு. அங்கனே அரிக்கும் இருக்கு குரங்கு. நல்லா தட்டலாம் தட்டுங்க. 60 வயசுல இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காரு. நல்லா தட்டு. 60 வயசா 75 வயசாயிடுச்சு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப நாள்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 5 6 7 8 வருஷம் ஆயிடுச்சு. நெருக்கி 8 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் அதிகம் நம்ம ஏரியாவுக்குள்ளே சந்தித்தது சண்முகராஜா மாமா மட்டும்தான். அப்போ எல்லாம் இதோட இன்னும் ஃபீடாக ஆடுவார். ஆமாம், அப்படி ஒரு சுறுசுறுப்பை பார்த்துட்டு இத்தனை வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் ஆடுறது கிடையாது. ஏன்னா அதுக்கு தக்கன டான்ஸர்களும் இல்லை, ஆடுறதுக்கு தக்கன டான்ஸர்கள் இல்லை. அதனால் அவங்கள அவுட் பண்ணக்கூடாதுன்னு நிறையா விஷயத்தை குறைச்சிக்கிட்டாரு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்படி ஒரு ஆட்டத்தை வந்து உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை. 30 வருஷம் ஆச்சு. உங்களை நினைச்சு உண்மையாலுமே பெருமையா இருக்கு. இருள போன உங்க புண்ணியத்துல பசியாம கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். கலைக்கு என்றுமே அழிவு கிடையாதுங்க. அந்த கலையை மதிச்சோம்னா அது நம்மளை எந்த வகையிலும் காப்பாத்து. வந்திருக்கிறதுக்கெல்லாம் சீனியர் அந்த நாடக உலகத்துல எனது அன்பண்ண தங்கண்ணன் அவர் தான் எங்களுக்கெல்லாம் சீனியரு. அவங்க தான் ஒவ்வொரு நாடகத்திலையும் இப்படித்தான் செய்யணும் தம்பி, டயத்தை ஃபாலோ பண்ணிக்க, ஆடுற பிள்ளையிட்ட ஆடு, ஆடாத பிள்ளையிட்ட ஆடாமல் இரு அப்படின்னு சொல்கிறத நாங்கள் கடைப்பிடிச்சதுனால சங்கர முன்னியத்தில் பசியாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், பிள்ளை நல்லா ஆடுறவா. ஆமாம், இந்த 55 வயசுலேயும் இன்னும் தம்பி கம்பா நிற்கிறாவார். கலைக்கு வயசே கிடையாதுங்க. நம்ம வேணால் காமெடிக்கு சொல்லிட்டு போகலாம். உனக்கா இதில் எத்தனை வயசானாலும் அப்படி இருந்தாங்க. சிவாஜி கணேசனும் எம்ஜிஆரும் அந்த இத்தனை வயசுலேயும் நடிச்சுட்டு போனாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் செஞ்ச மாதிரி நானும் செய்யணும். ஆனால் பழம் மட்டும் சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டேமா சிச்சி, 4 பேர் வச்சிருக்கீங்களா? வெட்டிக்கார் வளம் அவ்வளவுதான். நீ கொடுத்த வளர்ந்த அந்த பிள்ளைக்கு வச்சிருக்கேன்.
கடவுளே கடவுளே. வச்ச பார்வை தீராதடி மச்சாங்குடி மாறாதடி தேவனே வந்தனோ பூசவா வச்ச பார்வை தீராதடி மச்சானஞ்சி மாறாதடி. நான் ஆடணும்னா பப்பூர்காரரை ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. டேய், முன்னாடி உட்காந்து அந்த ஆள் வேற மாதிரி செய்யறாரு. வச்ச பார்வை அந்த இடத்துல மேல ஏத்திச்சு. டேய், இதெல்லாம் நான் ஆடி ரொம்ப நாள் ஆச்சியா. இதை ஆடுறத பார்த்தனா என் புருஷன் வீட்டுல விளக்க மாத்துல அடிப்பேன். என்னடி அங்க போய் சொரிச்சிட்டு திரிறேண்டி அரிப்படுத்த முண்டேன்னு கேட்பானே. வச்சப்ப நான் அவன் ஆட்டமே ஆடி கைதட்டிய அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி. ஆமாம், எவ்வளவு ஆடணுமோ அதே மாதிரி கதை முறையோடு நடக்கணும். ஆமாம், அருமையாக ஆடுறீங்க. கருப்பசாமி கோத்தனார், மரியாதைக்குரிய அன்பு ஹரிகரசுதன் ஐயப்பசாமியுடைய குருநாதர், முஷ்டக்குறிச்சி இருப்பு சிங்கப்புலியாவட்டி அடியன் சண்முகராஜாவை பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார். அன்பு குருநாதர் அவர்களுக்கு எனது சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி. துணை ஊராட்சி மன்ற தலைவர் ராமநாதன் கே வாகைக்குளம், நமது முஷ்டக்குறிச்சி தாமரை முஷ்டக்குறிச்சி சண்முகராஜா மணிமேகலை இருவரையும் பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு எனது சார்பிலும் நகைச்சுவை நடிகை நடனமங்கை மணிமேகலை அவர்கள் சார்பிலும் சிறந்தாழ்ந்த நன்றி கலந்த வணக்கம். பெருமாபட்டி நமது தங்கவேல் பரளச்சி விஜயகுமார் மணிமேகலை டான்சர் அவர்களை பாராட்டி ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அன்பு உள்ளங்களுக்கு
நடனமங்கை மணிமேகலை அவர்கள் சார்பிலும் வந்திருக்கின்ற சக நடிகர்கள் கலைஞர்கள் சார்பிலும் நன்றி நடிகர் இந்த வணக்கம். நன்றி நன்றி. அன்பளிப்பளித்து பெருமை பற்றிய அன்பு நெஞ்சங்கள் அத்தனை பேர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி நன்றிமா. நல்லா ஆடுறீங்க, நல்லா பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க. ஆம்பளைய பூரா ஆம்பளைகளுக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்கல்ல. ஒரு பொம்பளை புள்ள தலையை உருண்டு புரண்டு கையை காலை இடிச்சுக்கிட்டு எவ்வளவு சிரமப்பட்டாரு. நீங்க அன்பளிப்புலாம் கொடுக்க வேணாம். ஏன்னா வீட்டுல இருந்து வர்றப்ப காசு எடுத்துட்டு வந்திருக்க மாட்டீங்க. இந்த காதுல கழுத்துல இருக்கிறதையாவது கழட்டி கொடுக்கலாம்ல. இப்போ ஒன்றும் இல்லை, 2 பேர் லோன்கார வரட்டும், இந்த கூட்டமே எந்திரிச்சு ஓடும். எந்த பேங்க்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு ஓடும். லோன் வாங்க மட்டும் தெரியல. அப்படி சொல்லாதீங்க. லோன் பெண்கள் வாங்குறோம். என்னைக்காவது பொம்பளை வாங்கி அந்த காசை பொம்பளையா செலவு பண்ணியிருக்கா? தன்னோட குடும்பத்துக்காண்டி மளிகை ஜாமான் வாங்கி போடுறோம், பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிக்கிறோம், டியூஷன் ஃபீஸ் கட்டுறோம், வண்டிக்கு ஃபீஸ் கட்டுறோம். நீ வீட்டுல தண்ணியை போட்டு பொழந்துக்கிட்டா உனக்கு ஆஸ்பத்திரி செலவு முத கொண்டு அதில் தாண்டா பாக்குறோம். பொம்பளை லோன் வாங்குறா ஏன் அந்த லோன் வாங்கல? நீ சோத்தையா திங்கிற பிய திங்கிறியா? வாங்காதன்னு 2 கொமெண்ட்ல குத்த வேண்டிதானே. வாங்கணும்னு ஒரு பிரியாணி ஒரு கோட்டரையும் குடிக்கிறது நீ தான் முத ஆளா? மாரிவேல் ஜேசிபி ஆபரேட்டர் முஷ்டகுறிச்சி என்னை பாராட்டி 100 அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். தண்ணி அடிக்கணும்னு சொல்றீங்க, நான் ஏத்துக்கிறேன். இந்த தண்ணி அடிக்கிறது, தண்ணி அடிக்க டாஸ்மார்க் எங்க எதுல இருந்து வர்றாங்க? அரசாங்கம் தானே. டாஸ்மார்க் அரசாங்கம் தானே ரொம்ப பெருமனே. இல்லமா குடும்ப தலைவின்னு ஓம் போட்டா தானே ஒத்துருக்கு. ஆமா. அந்த குடும்ப தலைவிக்கு எவ்வளவு ரூபா மாசம்? 1000 ரூபாய். எதுல வாயில இருந்தா வருது? அந்த டாஸ்மார்க்ல இருந்து தான் குடுக்குறாங்க. அடி கண்டாரலி. நாங்க 1000 ரூபாய் வேண்டாம், எங்களுக்கு இலவசமும் வேண்டாம். நாங்க இதெல்லாம் வேண்டாம்னு ரேஷன் கார்டுல உங்க முகத்தையே திரும்ப மாத்திடுறோம். ஒத்த ஆம்பளை தமிழ்நாட்டுல நீங்க குடிக்காம இருந்துட்டீங்கன்னா அம்புட்டு பொம்பளைகளும் மாரியாத்தாளுக்கு தீச்சட்டி எடுக்கிறோம்யா. மசுத்த புடுங்குன முண்டை என்ன உங்களுக்கு குறை சொல்லணும், அதுக்கு பொம்பளை கிடைச்சிட்டோம். ஏன்னா எங்களை வச்சுதான் நீங்க காலம் தள்ளணும், வேற வழி இல்ல. முனியாண்டி பூசாரி அவர்கள் இந்த பொம்பளைய ஓதி விடுங்க. முனியாண்டி பூசாரி முஷ்டகுறிச்சி மணிமேகலைக்கு 200 எனக்கு 200 அன்பளிப்பாக அளித்து கௌரவப்படுத்திருக்கிறார். அன்பளிப்பு அளித்து ஆமா இடையில எந்திரிச்சு போனா வகுத்தால ஓடும்னு சொல்லியிருக்கேன். நான் செவப்பு கொடுத்து விடுறேன், கட்டிக்கத்தா. அவ்வளவு பெரிய ட்ரெயினே நிக்கல. உங்களை நான் லவ் பண்றேன். என்ன சண்முகராஜா, நான் இதுக்கு முன்னாடி எந்த ஆம்பளை ஏறது கூட பார்த்தது. அப்ப வெறும் கழுவங்காலியா பாத்தியா? ஆம்பளை என்ற அப்புறம் அவனும் கழுவங்காலி ஆம்பளையா. சரி விடு, அந்த ஆள் பூதி பண்ணிடுவேன் மறுபடியும் வந்து. அதனால உங்களை காதல் பண்ணி நான் உங்களுக்கு ஒருவேளை உங்களால எதுவும் முடியலன்னா கூட நான் உங்களுக்கு உத்தமி பத்தினியா ஒரு சொல்லு வாசிக்கியா, நீங்க உங்க வீட்டு படியை தாண்டாம வாழ்வேன். 10 திணிக்கணுங்கிற 10 நீங்கிற எரும மாடு. அதனால என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? அருமையான காதல், புனிதமான காதல். அந்த ஊட்டி வரை உறவிலே அந்த பூமாலை பொழுதினிலே எப்படி இருக்கு தெரியுமா? சுவிட்ச் போர்டு ஆன் பண்ணாத.
காதல்மா வந்துருச்சு. உங்களுக்கு காதல் வந்துருச்சா? ஆமா. எங்க செலுத்துங்க. சொல்லவா? அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்ச எண்ணாமலை அண்ணன் தண்ணி உண்ணாமலும் நானும்